400 பில்லியன் மைல் அகலம் புதிய கோள்கள் உருவாகக்கூடிய காட்சி. வானவியலாளர்களே அசர வைத்த நாசாவுடைய கண்டுபிடிப்பு. வணக்கம், இது மிஸ்டிக் மேன். நான் உங்கள் சிவா. நாசாவுடைய ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி ஒரு இளம் நட்சத்திரத்தை சுற்றி வாயு மற்றும் தூசுக்கள் சுழலக்கூடிய மிகப்பெரிய வட்டு போன்ற அமைப்பை கண்டுபிடிச்சிருக்கு. இது கோள்கள் உருவாகக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான களமாகும். பிரபஞ்சத்தோட ரகசியத்தை தேடி பயணிக்கக்கூடிய நாசாவின் ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி இதுவரைக்கும் மனிதர்களும் பார்த்திராத அளவுக்கு மிகப்பெரிய கோள்களின் பிறப்பிடம், அதாவது பிளானட் ஃபார்மிங் டிஸ்க் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கு. இது விஞ்ஞான உலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. பூமியிலிருந்து சுமார் 1000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய IRAS 23077+6707 அப்படிங்கிற இளம் நட்சத்திரத்தை சுற்றி இந்த பிரம்மாண்ட தூசு மண்டலம் சுழன்றுட்டு இருக்கு. இதனுடைய நெருட்டலான தோற்றத்தை கண்டு விஞ்ஞானிகள் வியந்து போயிருக்கிறாங்க. இதற்கு டிராகலாவின் சிவிட்டோ அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. இந்த பிரம்மாண்டத்தை எப்படி தெரியுமா ஒப்பிடலாம்? நமது சூரிய குடும்பத்தின் எல்லையான ஹைபர் பெல்ட் பகுதியை விட இது 40 மடங்கு பெரியது. அதாவது சுமார் 400 பில்லியன் மைல்கள் தூரம் வரைக்கும் இந்த வாயு மற்றும் தூசு படலம் பரவி இருக்கு. பொதுவாக கோள்கள் உருவாகக்கூடிய இடம் சீராகவும் ஒரு ஒழுங்குமுறையிலும் இருக்கும் என்றுதான் விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த புதிய கண்டுபிடிப்பு அந்த நம்பிக்கையை உடைச்சிருக்கு. இந்த வட்டு மிகவும் வன்முறையானதாகவும் கணிக்க முடியாத கொந்தளிப்புடனும் காணப்படுது. ஒரு தட்டு போல சீராக இருக்க வேண்டிய இந்த அமைப்பு இங்கு சிதைஞ்சு போய் தூசுக்கள் மேலும் கீழும் சிதறி அலையுது. ஒரு பக்கம் இருக்கும் கட்டமைப்பு மறுபக்கம் இல்லை. ஏதோ ஒரு வலிமையான சக்தி இதை பிச்சு எறிவது போல காட்சியளிக்குது. கோள்கள் உருவாக அமைதியான சூழல் தேவை அப்படிங்கிற விதியை இந்த கண்டுபிடிப்பு மாற்றி எழுதியிருக்கு. விண்வெளியின் மிக கடுமையான கதிர்வீச்சு, தீவிர ஈர்ப்பு விசை மற்றும் பயங்கரமான கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் ஒரு புதிய உலகம், அதாவது கோள்கள் உருவாக முடியும் அப்படிங்கிறத இது நிரூபிச்சிருக்கு. வானியலாளர்கள் ஒரு சுவாரஸ்யமான கருத்தை முன்வைக்கிறாங்க. நமது சூரிய குடும்பம் உருவான ஆரம்ப காலத்திலும் இதுபோல ஒரு வன்முறையான சூழல் இருந்திருக்கலாம். அதை ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கண்ணாடி வழியாக பார்ப்பது போல தான் இந்த டிராகலாவின் சிவிட்டோ அமைஞ்சிருக்கு. இந்த கண்டுபிடிப்பு பிரபஞ்சம் நாம் நினைப்பதை விட மிக விசித்திரமானது என்பதையும், கோள்கள் பிறப்பது என்பது ஒரு அமைதியான நிகழ்வு அல்ல, அது ஒரு மாபெரும் போர் அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்துது.